வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 24 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,369.11 172 பிடிஎஸ் 0.22 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். டாடா ஸ்டீல் 1.80 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.64 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,219.05 விழுக்காடு ஆக உள்ளது. -0.14 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 172 புள்ளிகள் வீழ்ச்சி. நிஃப்டி 24,220க்கு கீழ் சரிந்து நிறைவடைந்தது. PSE சென்செக்ஸ் 0.22 விழுக்காடு சரிந்து 77,369.11 புள்ளிகளிலும். NSE நிஃப்டி 50 0.14 விழுக்காடு குறைந்து 24,219.05 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. டாடா ஸ்டீல் மற்றும் HCL டெக் பங்குகள் அதிக லாபமடைந்தன. அதே நேரத்தில் பஜாஜ் ஃபைனான்ஸ் மற்றும் அதானி போர்ட்ஸ் பங்குகள் நஷ்டமடைந்தன. உலகளாவிய விநியோகத்தை அதிகரிக்க கோதுமை ஏற்றுமதி தடையை நீக்கியது இந்தியா. போரினால் பாதிக்கப்பட்ட உலகளாவிய விநியோகத்தை அதிகரிக்க துரம் வகை உட்பட கோதுமை ஏற்றுமதிக்கு இந்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. உள்நாட்டு விநியோக நிலைமைகள் மேம்பட்டு வருவதால் கோதுமை ஏற்றுமதி மீதான பல ஆண்டு தடையை இந்த முடிவு நீக்குகிறது. L&T நிறுவனம் 15,000 கோடிக்கும் அதிகமான எரிவாயு ஒப்பந்தத்தை வென்றது. லார்சன் மற்றும் டூப்ரோ எல் மற்றும் டி நிறுவனம் மேற்கு ஆசியாவில் எரிவாயு அழுத்த திட்டத்திற்காக 15,000 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த அறிவிப்பைத் தொடர்ந்து L&T பங்குகள் 0.07 விழுக்காடு சரிந்து 4,090 ஆக நிறைவடைந்தது. அமெரிக்க டாலருக்கு எதிராக ஈரானிய ரியால் 2.02 மில்லியனாக வரலாறு காணாத வீழ்ச்சி. ஈரானின் நாணயமான ரியால் திங்களன்று அமெரிக்க டாலருக்கு எதிராக 4.5 விழுக்காடு சரிந்து 2.02 மில்லியன் என்ற வரலாற்று குறைந்த அளவை எட்டியது. டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவின் புதிய தடைகள் குறித்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதானி குழும பங்குகளை வைத்துள்ள வெளிநாட்டு நிதிகளின் சமரச மனுவை செபி நிராகரித்தது. அதானி குழும பங்குகளை வைத்துள்ள வெளிநாட்டு நிதிகளின் சமரச விண்ணப்பங்களை இந்தியாவின் சந்தை கட்டுப்பாட்டாளரான செபி நிராகரித்துள்ளது. இந்த வெளிநாட்டு போர்ட்ஃபோலியோ முதலீட்டாளர்களின் உரிமை கட்டமைப்பு குறித்து கட்டுப்பாட்டாளர் தொடர்ந்து விசாரித்து வருகிறார். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் நிறுவனம் சௌரியாஸ்ட்ரா டிஃபென்ஸில் 34 விழுக்காடு பங்கை வாங்கியது. மல்டிபேக்கர் பாதுகாப்பு பங்கான அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனமான சௌரியாஸ்ட்ரா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸில் 34 விழுக்காடு பங்கை வாங்கியுள்ளது. இந்த மூலோபாய முதலீடு பாதுகாப்பு தொழில்நுட்ப துறையில் நிறுவனத்தின் திறன்களை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஈரானிய தடைகளை வர்த்தகர்கள் எதிர்பார்க்கும் நிலையில் $95.74 என்ற குறுகிய வரம்பில் உள்ளது. திங்களன்று டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு 0.05 விழுக்காடு சரிந்து 95.74 ஆக நிறைவடைந்தது. ஈரான் மீதான அமெரிக்காவின் சாத்தியமான தடைகள் மற்றும் மத்திய வங்கி தலையீடுகளை எதிர்பார்த்து சந்தை பங்கேற்பாளர்கள் எச்சரிக்கையுடன் இருந்தனர். இந்திய ஒழுங்குமுறை மீறல் முற்றிலும் தொழில்நுட்ப ரீதியானது என JP Morgan வாதிட உள்ளது. இந்தியாவின் சந்தை கட்டுப்பாட்டாளரிடமிருந்து இணக்கமின்மை குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் JP Morgan சேஸ் பிரிவானது இந்த மீறல் தொழில்நுட்ப ரீதியானது என்று வாதிட திட்டமிட்டுள்ளது. இந்திய ஒழுங்குமுறை மீறல் முற்றிலும் தொழில்நுட்ப ரீதியானது என JP Morgan வாதிட உள்ளது. இந்த நிதி நிறுவனம் இந்தியாவில் அதன் செயல்பாடுகள் குறித்து எழுப்பப்பட்ட ஒழுங்குமுறை கவலைகளுக்கு தீர்வு கண்டு வருகிறது. தங்கம் விலை $4,699.40 ஆக உயர்ந்தது. வெள்ளி $68.72 ஆக சரிந்தது. திங்களன்று தங்கம் விலை 0.03 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,699.40 ஆக நிறைவடைந்தது. இதற்கிடையில் உலகளாவிய சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் வெள்ளி விலை 0.34 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $68.72 ஆக நிறைவடைந்தது. விமான பயணிகள் சேவை 32 விழுக்காடு உயர்ந்ததால் இந்தியாவின் முதல் காலாண்டு சேவை தயாரிப்பாளர் விலை கலவையாக உள்ளது. இந்தியாவின் முதல் காலாண்டு சேவை தயாரிப்பாளர் விலை குறியீடு கலவையான போக்குகளை காட்டியது. இதில் விமான பயணிகள் சேவைகள் 32 விழுக்காடு அதிகரித்துள்ளன. சேவைத்துறையின் பணவீக்கத்தை கண்காணிக்க 2022 முதல் 23 வரை ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்டு இந்த குறியீடுகள் தொகுக்கப்பட்டுள்ளன.
தங்கம் $4,699 40 சென்ட் 0.03 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,44,642 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.03 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,698 20 சென்டிலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $68 72 சென்ட் 0.34 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 2,115 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.34 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $68 சென்டிலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $85 18 சென்ட் 0.53 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.53 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $85 63 சென்டிலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.74 0.05 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 5 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $99.69 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957 50 பைசா 2,906 ரூபாய். பெங்களூரு $944 50 பைசா 2,821 ரூபாய். ஹைதராபாத் $994 2,985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 50 பைசா 2,921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.